தற்பொழுது பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். 2024 இதே மாதிரி பொற்கால ஆட்சி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடியல் ஆட்சியாளர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் என்ற பகுதியில் அரசு பள்ளி மாணவன் ஒருவன் அரசு பள்ளியோட சுற்றுச்சுவர் இடிஞ்சது வந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க. இது அறிந்த ஊர் பொதுமக்கள்லாம் வந்து கண்ணீர் மல்க சொல்கிறாங்க. என்ன சொன்னால், நான் பல முறை இதை வந்து தெரிஞ்சுருக்கேன், ஆட்சியாளர்களுக்கும் போகிறோம், ஆசிரியர்களுக்கும் எல்லாத்தையும் சொன்னோம். இந்த வந்து சுற்றுச்சூழல் வந்து கருவறை வந்து எடுத்துட்டு வேறு கட்டுறீங்க எல்லாம் இடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கல, இன்னைக்கு என்னோட மாணவனே என்னோட குழந்தையே வந்து இப்படி பரிதாபமாக உயிரை பறி கொடுத்துட்டான், இதுக்கு வந்து யார் பதில் சொல்கிறது அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்குறாங்க. இந்த அமைச்சர் ஒருத்தர், இந்த துறைக்கு ஒரு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நேரமே இல்லை, அந்த அளவுக்கு உழைக்கிறாரு. ரொம்ப தன்னோட உயிரையும் துச்சமாக மதிக்காமல் உழைச்சிட்டு இருக்காரு. எதுக்கு உழைக்கிறாருன்னா, உதயநிதிக்கு கொள்கை பாடல் எழுதி இசையமைச்சு வெளியிடுற விழா, உதயநிதிக்கு பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் கட்சிக்காரலாம் நீ போய் டிஷர்ட் எடுத்துக்கிட்டு கறி விருந்து வைக்கிற விழா, மற்றும் சன் ஃபிலிம்ஸ் எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு வந்து கட்சிக்காரெல்லாம் கூட்டிகிட்டு போய் டிக்கெட் வாங்கி உட்கார வச்சு ரிவ்யூ சொல்கிற விழா, இதுக்கு தான் அவருக்கு நேரம் இருக்கக்கூடிய தன்னோட துறையில் நடக்கக்கூடிய அவலங்களை, துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு, நல்லா மாணவர்களுக்கு நல்வழி கொடுக்கறதுக்கு இவருக்கு வந்து நேரம் கிடையாது. இதே வந்து மற்ற கட்சிகள் நடந்திருந்தால், டிவிகே மாதிரியான கட்சியில், அதிமுக மாதிரியான கட்சிகள் நடந்திருந்தால் உடனே நைட்டாக போய் நீலி கண்ணீர் வடிப்பார். அப்படியே நடிக்க தெரிஞ்ச சிவாஜி கணேசன் மிஞ்சிற அளவுக்கு நீலி கண்ணீர் வடிச்சு வந்து அப்பாவி மக்களோட உயிர் போயிடுச்சு, இதுக்கு வந்து யாருக்கு பொறுப்பு கேட்கறது, ஐயோ அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி லட்சக்கணக்கில் வாரி கொட்டுவாங்க. ஆனால் தன்னோட துறையில் ஒரு அப்பாவி ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு, இதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. அதனால் இது மட்டும் இல்லாமல், ராசிபுரத்தில் ஒரு மாணவனை, ஒரு சக மாணவர்களே அரசு பள்ளி மாணவர்களை அடித்து கொன்று இதில் டாய்லெட்டில் வீசிட்டானுங்க. இது வந்து 2 நாள் வரைக்கும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல இவங்களுக்கு. 2 நாள் கழிச்சு தான் சொல்கிறாங்க, ஒரு மாணவன் சக மாணவர்களே அடித்து கொன்று கழிவறையில் வீசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அரசு பள்ளி மாணவிகள் அரசு பேருந்தில் ஏறிட்டு, அரசு பள்ளி மாணவிகள் பள்ளிக்கூடம் போகும்போது யூனிஃபார்மோட அந்த பேருந்துலேயும் அத்தனை பேருக்கு முன்னாடி மது பாட்டில கையில் வச்சுக்கிட்டு மது அருந்தி போயிறாங்க. பேருந்தில் அரசு பள்ளி மாணவர்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி மது பாட்டில் கையில் வச்சு மது அருந்தி போகிறாங்க. எந்த அளவுக்கு உங்களோட துறை கேவலமாக செயல்பட்டு இருக்குது, அடிமட்டத்துக்கு மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது நல்லா கண்கூட பாருங்கள். அனைத்து ஊடகத்தையும் சொல்லி வருது, உங்களோட இந்த அசிங்கமான ஆட்சி, அல்லோலமான ஆட்சியோட அவலம் நிலை வந்து அனைத்து ஊடகத்திலையும் வருது. இதே மாதிரி 9வது படிக்கக்கூடிய மாணவிகள், இங்கே 2 நாட்களுக்கு முன்பு 9வது படிக்கக்கூடிய மாணவி நெல்லை மாவட்டத்தில் அரசு பள்ளி, அந்த தனியார் பள்ளி மாணவிகள் அந்த பள்ளிக்கூடத்துலேயே உட்காந்து மது அருந்துறாங்க. பள்ளிக்கூடத்துலேயே உட்காந்துட்டு மது அருந்தி வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்போ உங்கள் துறை வந்து எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுறது நீங்களே பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே இந்த துறை வந்து நீங்கள் அமைச்சராக இருக்கணுமா யோசிச்சு நீங்கள்